ஆஞ்சநேயரை மனசார நினைக்கணும், அவ்வளவுதான். அங்க போயிட்டு நேர ஆஞ்சநேயரை போய் கை கூப்பி என் நல்லபடியா காப்பாத்து, சனி எதுவுமே பண்ணக்கூடாது, உன் காலடியில சரணாகதி அடையிறேன், போதும். இதுக்கு மேல நீங்க 108 வடை போடணும். அதாவது சில சின்னதா இருக்கும் ஆஞ்சநேயர், 54 54 2 108 கணக்கு. பெரிய ஆஞ்சநேயராக இருந்தால் 108. இதுல 2 டைப் ஆஃப் வடை இருக்கு. ஒன்று தட்டை வடைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று உளுந்து வடைன்னு சொல்லுவாங்க. தட்டை வடை சில கோவிலில் போடுறாங்க, உளுந்து வடை சில கோவிலில் போடுறாங்க. உளுந்து வடை தான் நல்லதா, தட்டை வடை தான் நல்லதா? உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க, வெத்தலை கொடுக்குறீங்க, பாக்கு இல்லாமல் கொடுத்தா அவங்க உறவு வேண்டான்னு அர்த்தம். ஆனால் ஏன் ஆஞ்சநேயருக்கு வெத்தலையில் பாக்கு வேணாம், அது கேட்கணும் இல்லையா? ஏன் அப்படின்னா, நீ மோதிரம் கொண்டு வந்து கொடுத்துட்ட, உனக்கு நான் திரும்பி செய்யணும், என்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அசோகவனத்தில் பார்க்குறா. வெத்தலை கொடி அப்படியே பலர்ந்து போகுது. அந்த வெத்தலை இழுத்து தான் கொடுக்குறா. அப்போ சொல்கிறா, பாக்கு கிடையாது, வெறும் வெத்தலை தான் இருக்கு. இந்த வெறும் வெத்தலையை யாராவது உனக்கு போட்டா, சனினாலே எள்ளு தான், வேறு எதுவுமே இல்லை. எள்ளு தானம் கொடுக்கலாம். இல்லைன்னா கோவில்களில் எள்ளு கொடுத்து அதை பிரசாதமாக செய்து பெருமாள் கோவில்களில் கொடுத்து நைவேத்தியம் பண்ண கொடுக்கலாம். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஸ்ரீரங்கத்து கோவிந்தப்பட்டர் நம்ம கூட இணைந்திருக்காரு. ஜாதகம், ஜோதிடம், பரிகாரம் குறித்து நம்முடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். காஸ்மோவியூ நேயர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் சார். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில சனி பெயர்ச்சி பத்தி சொல்லுங்க சார். சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு விதமான பயம் ஏற்படுறதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த சனி பெயர்ச்சி சில ராசிகளுக்கு நன்மையும் சில ராசிகளுக்கு வேற மாதிரியான பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெயர்ச்சி பார்த்து நம்ம நிஜமாவே பயப்படணுமா? இந்த சனியினுடைய தாக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருந்தா எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க சார். என்னுடைய முதல் ஒரு கேள்வி என்னன்னா, எதுக்கு பயப்படணும்? எதுக்கு பயமே வேண்டாமே? எதுக்கு? சனிப்பெயர்ச்சி வந்துட்டே தான் இருக்கும், போயிட்டே தான் இருக்கும். எந்த ராசிகளுமே ஒரு இடத்துல நிற்காது. ராகு பயிற்சி, கேது பயிற்சி, புதன், எல்லா பயிற்சியும் உண்டு. ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப பேனிக் ஆகியோ, சனிப்பெயர்ச்சி என்னை போட்டு ஆட்ட போது, அப்படி இப்படி. எதுக்கு பயம்? பயமே வேண்டாம். முதல்ல பயப்படக்கூடாது. சனிப்பெயர்ச்சி அதோட வேலையை செய்ய போகுது. நம்ம அதுக்காக சனி பெயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை ஸ்டாப் பண்ணுறோமா? இல்லை. 3 வேளை சாப்பிட்றோம், எல்லா இடத்துலையும் போய் சாப்பிட்றோம், எல்லாம் பண்ணுறோம், எல்லா வேலையும் பண்ணுறோம், ஆஃபீஸ் போகிறோம், எல்லாம் போகிறோம் இல்லையா? ரொட்டீன் ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்கு பயம்? ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சி ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க, எல்லாமே போதுமே. ஆஞ்சநேயர்கிட்ட போய், பா ஆஞ்சநேயா, சனிப்பெயர்ச்சி வந்துச்சு, போட்டு தாக்கும்னு சொல்கிறாங்க, பயமாக இருக்குது, எதுவும் இல்லாமல் என்ன பண்ணு, அவ்வளோதான், சிம்பிள். அதாவது எல்லாம் சான்ஸ்கிரிட்டில் மந்திரம் சொன்னாதான் கடவுளுக்கு புரியும்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை. எதை மந்திரம் சொன்னாலும் நீ தமிழில் சொல்லு, ஆனால் மனசுலேருந்து வரணும். யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் போய் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு ஆஞ்சநேயா அப்படின்னு போகிறேன். மனசார உங்களுக்கு சனி பிடிச்ச ஆட்டுதா? நான் ஜாதகம் பார்த்தேன், ஒருத்தர்கிட்ட போய் பார்த்தேன், அவர் 7 நாட்டு சனியில் உனக்கு மங்கு சனி, பொங்கு சனி, அந்த சனி, கண்டக சனி, எல்லா சனியும் சொல்லிட்டாரு. எனக்கு இந்த பாத சனின்னு சொல்லியிருக்காரு. காலில் அப்பப்போ அடிபடுது, பயமாக இருக்குது. எந்த பயமும் வேணாம், நேர போய் ஆஞ்சநேயர் உட்கார். சரி, இப்போ இந்த சனியினுடைய தாக்கம் குறையணும் அப்படின்னா ஆஞ்சநேயரை நம்ம எப்போ வழிபடணும், எந்த நேரத்தில் வழிபடணும், எந்த நாட்களில் வழிபடணும்? ஆஞ்சநேயருக்கு உகந்த 2 நாட்கள் தான். ஒன்று வியாழன், ஒன்று சனி. இப்போ நிறைய பேர் ஜாபுக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறவங்களுக்கு எனக்கு வியாழக்கிழமை போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க சனிக்கிழமை போகலாம். அதுவும் சனிக்கிழமை காலையிலங்கிற அவசியம் இல்லை, சாயங்காலம் போகலாம். நீங்கள் வேலையெல்லாம் முடிங்க, ரிலாக்ஸாக போங்க. போயிட்டு விளக்கு போடணும், எண்ணெய் வாங்கணும், விளக்கு போடணும், அதெல்லாம் கிடையாது. உங்களுடைய மனசு மட்டும் சுத்தமாக இருக்கணும். ஆஞ்சநேயரை மனசார நினைக்கணும், அவ்வளோதான். அங்கே போயிட்டு நேர ஆஞ்சநேயரை போய் கை கூப்பி என் நல்லபடியாக காப்பாற்று, சனி எதுவுமே பண்ணக்கூடாது, உன் காலடியில் சரணாகதி அடையிறேன், போதும். இதுக்கு மேலே நீங்கள் எந்த வார்த்தையும் கேட்கல. உங்களை நீ பெரிய பொங்கல் பண்ணணும், எனக்கு வடை போடணும், எனக்கு வெத்தலை மாலை போடணும், எதுவுமே கிடையாது. முடிஞ்சா பண்ணு, வெத்தலை மாலை போடு,
முடிஞ்சா பண்ணுங்க. நம்மகிட்ட காசு இல்லை, ஒரு இடத்துல கடனை வாங்கி நான் பரிகாரம் பண்ணுறேங்கிறதெல்லாம் வேண்டாம். அவரை போய் பார்க்கணும். ஆனால் இன்னும் வியாழக்கிழமை போய் பாருங்க. இல்லை முடியல, என்னால் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், ஆஃபீஸ் இருக்க பாருங்க. சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ரிலாக்ஸாக போகணும். அடிபடியில் போய் ஓடிலாம் பார்க்கக்கூடாது. ரிலாக்ஸாக போய் உட்காந்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் கோவிலில் உட்காரதுல என்ன வந்தது? ½ hour உட்காருங்க, சாமியை நல்லா கும்பிடுங்க, வேற எதுவும் வேண்டாம். அதாவது உங்க மனசுல எந்த எண்ணங்களுமே இருக்கக்கூடாது. ஒரே ஒரு எண்ணம், அந்த கடவுள் ஆஞ்சநேயர் எனக்கு ஏதாவது வழி பண்ணணும். அந்த எண்ணத்தோட போனீங்கன்னா சனி ஒண்ணுமே பண்ணாது. சரி, இப்போ ஒருவேளை எங்களுக்கு எங்களால கொஞ்சம் செலவு பண்ணி பரிகாரம் பண்ண முடியும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி வடை மாலையோ இல்ல வெற்றிலை மாலையோ போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இதை முறையா நம்ம எப்படி செய்யணும்? எத்தனை வடைகள்ல மாலை போடணும்? எத்தனை வெற்றிலையில மாலை போடணும் சார்? அருமையான கேள்வி. 108 வடை போடணும். அதாவது சில சின்னதா இருக்கும் ஆஞ்சநேயர், 54 54 2 108 கணக்கு. பெரிய ஆஞ்சநேயராக இருந்தால் 108. இதுல 2 டைப் ஆஃப் வடை இருக்கு. ஒன்று தட்டை வடைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று உளுந்து வடைன்னு சொல்லுவாங்க. தட்டை வடை சில கோவிலில் போடுறாங்க, உளுந்து வடை சில கோவிலில் போடுறாங்க. உளுந்து வடை தான் நல்லதா, தட்டை வடை தான் நல்லதாங்கிறதெல்லாம் கணக்கே கிடையாது. வடமாலை சாத்தணும். சில பேர் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற கோவில் இருக்கும், அங்கே செய்யறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, வீட்டில் செய்வாங்க. வீட்டில் எங்கே செஞ்சாலும் மிளகு போட்டு தான் செய்யணும், வெங்காயம்லாம் சேர்க்கக்கூடாது. நிறைய பேருக்கு தெரியும் வெங்காயம் சேர்க்கக்கூடாது, ஆனால் மிளகு ரொம்ப முக்கியம். உளுந்து வடையில் மிளகு இருக்கணும். சரி, இது செய்யறதுக்கான முறை அப்படி ஏதாவது இருக்கா சார்? மாவு அரைச்சிடுறீங்கல்ல, மாவு அரைச்சிட்டு மிளகு கொஞ்சம் போட்டுட்டு, அதாவது மிளகு உருண்டை மிளகு போடணும். நீங்கள் பொடிச்சு போடுறதெல்லாம் வேண்டாம். மிக்சியில் முழு மிளகு போட்டுட்டு நல்லா கலந்துருங்க. நீங்கள் என்ன மாவு அரைக்கிறீங்க, உங்கள் வீட்டில் செய்வீங்களா வடை, ஃபங்க்ஷனுக்கு செய்கிறீங்களா வடை, அதே மாதிரி தான் வடை. ஆனால் கொஞ்சம் ஆச்சாரமாக செய்யணும், வேற ஒன்றுமே கிடையாது. குளிச்சுட்டு நீட்டாக சுத்தபத்தமாக நீங்கள் செய்யலாம். செஞ்சு கோவில்களில் கொண்டு போய் கொடுத்து மாட்டலாம். இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற ஆஞ்சநேயர் ஃபோட்டோ, நிறைய பேர் வீட்டில் ஆஞ்சநேயர் ஃபோட்டோ இருக்குது, வீட்டில் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். நீங்கள் வீட்டில் பண்ணால் மாலையாக கோக்கணுங்கிற அவசியம் இல்லை. 108 வடை வச்சுக்கோங்க, ஒரு நல்ல பவலில் எடுத்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க, தாராளமாக கொடுக்கலாமே. ஸோ இன்னும் ஒரு சில பேர் இந்த வெற்றிலை மாலை போடுறது வழக்கமா வச்சிருப்பாங்க. இதை நம்ம முறையா எப்படி செய்யணும் சார்? பாக்கு இல்லாமல் வெத்தலை வைக்கணும். எல்லாரும் பாக்கு கட்டி போடுறாங்க, பாக்கு ஊசி இவ்வளோ எதுவுமே இருக்கக்கூடாது. பெரும் வெத்தலை 2 வெத்தலை கட்டி 21 வெத்தலை வரணும் எண்ணிக்கை. 21 வெத்தலை வச்சு போடணும். எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கு, உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க, வெத்தலை கொடுக்குறீங்க, பாக்கு இல்லாமல் கொடுத்தா அவங்க உறவு வேண்டான்னு அர்த்தம். ஆனால் ஏன் ஆஞ்சநேயருக்கு வெத்தலையில் பாக்கு வேணாம், அது கேட்கணும் இல்லையா? ஏன் அப்படின்னா, ராமாயணத்தில் சீதாதேவி அசோகவனத்தில் இருந்தா, ராமர் கனையாழி எடுத்துன்னு போறார். கனையாழியை ஆஞ்சநேயர்கிட்ட கொடுக்குறார். ஆஞ்சநேயர் சீதாதேவியை பார்க்க போறார். சீதாதேவி இருக்கும் பொழுது சீதாதேவியிட்ட கொண்டு போய் கொடுக்குறார் கனையாழி, அந்த மோதிரம். இந்த மோதிரத்தை கொடுக்கும்போது நம்மளுடைய ஒரு தாத்பரியம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன், எங்கள் வீட்டுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் பஜ்ஜி எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சுட்றீங்க, ஏதோ ஒரு பொருள் சாப்பிட்றதுக்கு. நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை வாங்கி வச்சுப்போம். எங்கள் வீட்டில் என்ன பண்ணோமோ அதை போட்டு தான் கொடுப்போம். காலி டப்பா கொடுக்க மாட்டாங்க, வெறும் டிஃபன் பாக்ஸ் கொடுக்கும். அட்லீஸ்ட் ஒன்றுமே பண்ணலை, சுகர் கொஞ்சம் போட்டு கொடுப்பாங்க, சாக்லேட்டு சுகரு ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க, வெறும் டிஃபன். அதே தான் கான்செப்ட். மோதிரத்தை கொண்டு போய் சீதாதேவிட்ட கொடுக்கும்பொழுது சீதாதேவி சொல்கிறாள், நீ மோதிரம் கொண்டு கொடுத்துட்ட, உனக்கு நான் திரும்பி செய்யணும், என்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அசோகவனத்தில் பார்க்குறா. வெத்தலை கொடி அப்படியே பலர்ந்து போகுது. அந்த வெத்தலை இழுத்து தான் கொடுக்குறா. அப்போ சொல்கிறா, பாக்கு கிடையாது, வெறும் வெத்தலை தான் இருக்கு. இந்த வெறும் வெத்தலையை யாராவது உனக்கு போட்டா அவளை சனி தாக்கத்திலேருந்து நீ காப்பாற்றணும்னு சொல்லிடுறா. அதனால என்னாச்சு, பாக்கு இல்லாமல் வெத்தலை மாலை போடணும். நிறைய பேருக்கு இந்த கான்செப்ட் தெரியல. வெத்தலைன்னா பாக்கோட தான் போடணுங்கிற. ஆஞ்சநேயருக்கு மட்டும்தான் அலவுடு. இது எல்லாருக்குமா நீங்க கேட்கக்கூடாது. ஆஞ்சநேயருக்கு மட்டும் பாக்கு இல்லாத வெத்தலை தாராளமா கொடுக்கலாம். ஓகே. ஸோ இந்த சனி பெயர்ச்சியில நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பயம், சனி தாக்கம் குறையணும் அப்படின்னா என்ன பரிகாரங்கள் எல்லாம் பண்ணணும் நீங்க சொன்னீங்க. இதை தவிர்த்து இந்த சனிக்குரிய ஏதாவது பொருட்களை தானமா கொடுக்கும்போது இந்த சனியினுடைய தாக்கம் குறையுமா? தாராளமா குறையும்.
சனினாலே எள்ளு தான், வேற எதுவுமே இல்லை. எள்ளு தானம் கொடுக்கலாம். இல்லைன்னா கோவில்களில் எள்ளு கொடுத்து அதை பிரசாதமாக செய்து பெருமாள் கோவில்களில் கொடுத்து நைவேத்தியம் பண்ண கொடுக்கலாம். சரி, அப்படியும் இல்லைன்னா சிவன் கோவிலில் இருக்கு இல்லையா, நவக்கிரகங்கள் சிவன் கோவிலில் இருக்கு, அந்த நவக்கிரகத்துக்கு நீங்கள் வந்து எள்ளு சாதம் போடுங்க அப்படின்னா போட்டுட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு எல்லாருக்குமே கொடுப்பா. அவங்க கொடுக்கலன்னா நைவேத்தியம் பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. நம்ம எல்லா டிவோட்டிக்கும் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஒரு தொன்னை மட்டும்தான் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரணும். அத்தனை எள்ளு சாதம் கொண்டு வரக்கூடாது. நைவேத்தியம் பண்ணது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது தான் மெயினே. அதுக்கு தானே இப்போ ஒரு கோவிலில் வந்து பிரசாதம் நைவேத்தியம் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் வரணும். அப்புறம் தான் நம்மளே எடுத்துக்கணும் கையில். அதனால எள்ளு சாதம் பரிகாரம் பண்ணலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் சனியினுடைய தாக்கம் குறையணும் அப்படின்னா இந்த சனி பயிற்சியில் நிறைய பேர் வந்து பயந்துட்டு இருப்பாங்க, எப்படி சனியினுடைய பிடியிலிருந்து தாக்கத்திலேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு. அதற்கு எந்த தெய்வத்தை வழிபடலாம், என்ன மாதிரியான பொருட்களை நம்ம தானமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.